எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6:33. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் என்ன பண்ணுங்க? தேடுங்க. சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அழகான ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லலாம், ஒரு போதனைன்னு சொல்லலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அர்த்தமே இதுதான். இன்றைக்கு உலகம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இன்னொரு இதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது அதுதான் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உலகத்தில் கூட முதல் குழந்தைக்கு, ஃபர்ஸ்ட் பார்ன் பேபிக்கு, அதனுடைய முதல் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பங்கு அதிகமாக இருக்கும். சொத்தாகட்டும், அந்த அந்த குடும்ப முறையாகட்டும், ஒரு மதிப்பு, ஒரு கணம். எங்கள் குடும்பத்தில் கூட 4 பேர் இருந்தாலும் முதலாவது அவர் வந்துட்டோம், அண்ணன் வந்துட்டோன்னு சொல்லி மீது அத்தனை பேரும் காத்திருப்பாங்க, தாய் தகப்பன் காத்திருப்பாங்க. எல்லா வீட்லேயும் அப்படி தான். முதல் குழந்தை அப்படிங்கும் பொழுது அதற்கு கடமைகள் அதிகம், பொறுப்புகள் அதிகம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் நம்மளும் அப்படி தான். எதுக்கு முதலாவது இடம் கொடுக்குறோமோ அதுக்கு தான் கணம் உண்டு, மகிமை உண்டு. நீங்கள் அதுக்கு தான் கணம் அதிகம் கொடுப்பீங்க, அதை தான் அதிகம் போற்றுவீங்க, அதை தான் அதிகம் என்ன பண்ணுவீங்க? புகழுவீங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு காரியம் சொல்றாரு. என்ன சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஒரு 5 காரியங்கள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மனிதர்கள் முதலாவது தேடுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சக்சஸ், வெற்றி. உலக மனிதன் இன்றைக்கு ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்னா, நான் வெற்றியை சுதந்திரிக்கணும். எப்படியாவது எல்லா விஷயத்திலும், படிப்பில் வெற்றியை சுதந்திரிக்கணும், வேலையில் வெற்றியை சுதந்திரிக்கணும், சொந்த தொழில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு வெற்றியை நான் சுதந்திரிக்கணும். ஸோ அந்த வெற்றி அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வெற்றின்னு ஓடுறாங்க. ஆனால் இந்த வெற்றிங்கிறது சில பேருக்கு அது கிடைச்சிருது, ஆனால் சில பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த வெற்றி ஒரு குடும்பத்தின், ஒரு மனுஷனுடைய எல்லா பகுதிகளிலும் அவனுக்கு கிடைக்குதான ஒரு மிகப்பெரிய கேள்வி. சில பேர் தொழிலில் வெற்றி அடைகிறாங்க, குடும்பத்தில் தோல்வி அடைஞ்சிடறாங்க. சில பேர் குடும்பத்தில் நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துகிறாங்க, ஆனால் அதை நடத்துவதற்குண்டான ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது, அதில் தோல்வி அடைஞ்சிடறாங்க. 2-3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைய நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாக கொண்டு வந்துடுவாங்க, ஒரு பிள்ளைய என்ன பண்ணிடுவாங்க? அது சரியாக படிக்காமல் போயிடும், இல்லை சொல் பேச்சு கேட்காம போயிடும். இந்த மாதிரி மனிதர்கள் வெற்றியை எல்லா பகுதிகளும் தேடுகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறாங்க? வெற்றி அடைஞ்சிடறாங்க. இப்படிதான் இந்த உலகத்தில் இந்த சக்சஸ், வெற்றிங்கிறது சுற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் முதலாவது எதை தேட சொல்றார் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில் ஹோலினஸ், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தத்தை முதலாவது என்ன பண்ணணும்? தேடணும். ஹல்லேலூயா. நீங்க எந்த விஷயத்திலையும் வெற்றியை அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பரிசுத்தத்தை வாஞ்சையா தேடுங்க. பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா படிப்புல ஒரு பரிசுத்தம். படிப்புல எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? உண்மையா இருக்கணும். டீச்சர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க அதை நேர்மையா படிக்கணும். நேர்மையா, தப்பு நடக்குதா உண்மையா மேடம்கிட்ட சார்கிட்ட போய், இல்லை சார் இந்த தப்பு, இந்த விஷயத்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கொள்ளணும். தொழிலில் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உண்மையா இருக்கணும், கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கணும், ஏமாற்றுகிற தன்மை இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றியை சுதந்திரிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பரிசுத்தத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, கணவனுக்கு உண்மையாக, மனைவிக்கு உண்மையாக, தாய் தகப்பனுக்கு உண்மையாக. அப்ப இந்த உலகத்துல எல்லா பகுதிகளிலும், என் வாழ்க்கையில எல்லா பகுதிகள், குடும்பம், வேலை செய்கிற இடம், தனிப்பட்ட வாழ்க்கை, உறவுகள், இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நான் ஒரு வெற்றியுள்ள மகனாக, மகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நான் தேடிக்கிட்டு இருக்க கூடாது, பரிசுத்தத்தை நான் தேடணும். ஒரு உறவு இருக்குன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள பரிசுத்தமா எப்படி இருக்கிறது? என் கணவனுக்கு நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? என் மனைவிக்கு நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? என் தாய் தகப்பனுக்கு நான் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? அதனால உலகம் எதை வேணா தேடிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த விஷயத்துல தேட வேண்டிய தேடுதல் அப்படின்னு சொன்னா பரிசுத்தத்தை எல்லா இடத்துலையும் தேடணும். எங்கேயாவது பாவம் இருக்கு, அதை தூக்கி எரிஞ்சிடணும், பிடுங்கி போட்டுடணும்.
அப்படி தேட ஆரம்பிக்கும் பொழுது ஆசீர்வாதம் தன்னால நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. குடும்ப சமாதானம் தன்னால நம்ம வீட்டுக்கு வந்துடும். அன்பு தன்னால நம்ம வீட்டுக்கு வந்துடும். மகிழ்ச்சி தன்னால நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஆசீர்வாதம் தன்னால நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேடுதல் என்பது பரிசுத்தமாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னா, ரெண்டாவது இதில் மதிப்பு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம இதுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எஸ்டீம் அப்படின்னு ஆங்கிலத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதாவது எதுக்கு நம்ம அதிக மதிப்பு கொடுக்குறோம்? உலகத்தில் வெற்றிக்கு நம்ம அதிக மதிப்பு கொடுக்கறது உண்டு, கணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 2 பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்கன்னா, நல்லா படிக்கிற பிள்ளை, மூத்த பிள்ளை நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது, 2வது பிள்ளை சரியாக படிக்கிறது இல்லை அப்படின்னா யாருக்கு மதிப்பு கொடுப்போம்? ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு மதிப்பு கொடுப்போம். அதே போல் வீட்டில் இன்றைக்கி கணவர்மார்கள்லாம் வந்துட்டா, பிள்ளைகளாகட்டும் தாய்மார் ஆகட்டும் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் பெஸ்ட்டாக கணவருக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அவர் அப்பா நல்லா சாப்பிட்டு அமைதியார், அப்பா சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, அப்பாவுக்கு நான்வெஜ்லாம் கறியெல்லாம் எடுக்கிறோன்னா பெஸ்ட்டானது அப்பாவுக்கு கொடுக்கணும், முதல் நல்ல தோசையை அப்பாவுக்கு கொடுக்கணும். ஏன் அந்த மதிப்பை கொடுக்குறோம் அப்படின்னா, குடும்பத்தில் சம்பாதிக்கிறவர் அவர் நமக்காக அவர் ஓடுறாரு அப்படின்னு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, ஒரு கணம் கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு வெளி உலகத்துக்கெல்லாம் போகும்பொழுது பணம், நல்ல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறாங்கன்னா பந்தியில் கூட்டு வந்து ஏங்க முதல்ல உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் முதல் பத்திரிக்கை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மதிப்பு ஏன் கொடுக்குறாங்க? அவங்ககிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. தேவ பிள்ளைகளாகிய நாம் முதலாவது நாம் பரிசுத்தத்தை தேட வேண்டும். 2வது விஷயம், நம்ம பரிசுத்தத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் பரிசுத்தத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது? என் கணவர் நல்லா ஜெபிக்கிறார், என் மனைவி நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பரிசுத்தமா இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல முறையில் இருக்கிறாங்க. ஆனா சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முறையில நடக்கல பாஸ்டர், அதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில எதை எஸ்டீம் பண்றீங்கன்னு, எதை மதிப்பு கொடுக்குறீங்கன்னு கர்த்தர் உங்களை பார்க்கிறார். படிப்புக்கு அதிக மதிப்பு கொடுக்குறோம், படிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மதிப்பு கொடுக்குறோம். என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்துக்கு மதிப்பு, முதல்ல பைபிளை படிமா, முதல்ல ஜெபம் பண்ணு மகனே, எந்த விஷயத்தை தொடங்கும் பொழுதும் கர்த்தரிடத்துல வேண்டிட்டு தொடங்குப்பா. கணவன் மனைவியா சேர்ந்து எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் இல்லை, முதலாவது நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு நம்ம முதலாவது மதிப்பு கொடுக்கிறோம், வேல்யூ கொடுக்கிறோம்? இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்குறோம், சில்வர் பாத்திரம் இருக்கு, பித்தளை பாத்திரம் இருக்கு, அலுமினிய பாத்திரம் இருக்கு, வெள்ளி பாத்திரம் இருக்கு, தங்கமும் இருக்கு. வெள்ளி, அலுமினியம், பித்தளை எல்லாம் வீட்டுக்கு வெளியே என்ன பண்றோம், பரப்பி போட்டு கிடக்குது. தங்கமும் அதே மாதிரி நம்ம பரப்பி போட்டு கிடக்குமா? போடா, தங்கத்தை கொண்டு போய் எங்க வைப்போம்? பீரோக்குள்ள பத்திரமா வைப்போம். ஏன்னா வெள்ளியை காட்டிலும் மதிப்பு தங்கம், அலுமினியத்தை காட்டிலும் மதிப்பு தங்கம். அப்ப நம்ம எதுக்கு வேல்யூ போடுறோம், மதிப்பு போடுறோம்? தங்கத்துக்கு அதிக மதிப்பு போடுறோம். தேவ பிள்ளைகளாகிய நாம் முதலாவது எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில மதிப்பு கொடுக்கணும், கனம் கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனால சில இடங்கள்ல தோல்வி வரலாம், அதனால சில இடங்கள்ல இழப்புகள் வரலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தா 2 சம்பளம் உனக்கு தரம்பா, 2 சம்பளம் உனக்கு தரேன். இப்போ 2 சம்பளம் அப்படிங்கும்போது 1000 ரூபாய் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் சர்ச்சுக்கு போகணும். இப்போ நம்ம எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம்? கர்த்தருக்கு மதிப்பு, எதை வேல்யூ அதிகம்னு பார்க்குறோம், எதை இதில் தங்கமாக பார்க்குறோம், எதை நம்ம அலுமினியமாக பார்க்குறோம்? கர்த்தரை தங்கமாக பார்க்குறோன்னா ஒடியாந்து கர்த்தர் சமூகத்தில் உட்காரும். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, புது உலகத்தில் மொபைல் ஃபோனை பார்க்கறது உண்டு, டிவியை பார்க்கறது உண்டு, இல்லை குடும்பத்தை பார்க்கறது உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி எடுத்து தான் முகத்தையே பார்த்து கொள்ளுவாங்க. ஏன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். காலையில் எழுந்தோன்னே எதுக்கு மதிப்பு கொடுக்குறோன்னு கர்த்தர் பார்க்குறேன். என் பிள்ளை எந்திரிக்கிறா, 5:15 ஆச்சு, 5:30 ஆச்சு, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா? முதலாவது ஓடி போய் கணவருக்கு சாப்பாடு செய்யணும்னு ஓடுறாங்களா, இல்லை ஃபோன் எடுத்து யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா அவங்கள தேடி போகிறாங்களா, இல்லை பிள்ளைகள்கிட்ட பேசணும்னு போகிறாங்களா, இல்லை வேலைக்கு எந்திரிச்சு ஓட போகிறாங்களா? எழுந்த உடனே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் பொழுது, எழுந்த உடனே வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளை எனக்கு தான் மதிப்பு கொடுத்துருக்கா,
என் பிள்ளை எனக்கு கனம் கொடுத்துருக்கா, என் பிள்ளை என்ன வேல்யூ பண்றா. நான் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில சில பேர் தப்பான காரியங்களை செய்து சக்சஸ் அடையலாம். சில பேர் தவறான காரியங்கள், அவமானமான காரியங்கள், கேவலமான காரியங்களை செஞ்சு சில பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில வெற்றி அடைய முயற்சி பண்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு 200 ரூபா 300 ரூபாய் சம்பாதிக்கிறோம். சில பேர் சிலரை ஏமாற்றி, இல்லை கடன் வாங்கி ஏமாற்றி, இல்லை ஏதாவது ஒரு வகையில் இந்த ஏமாற்றுகிற காரியம் செய்து, இல்லை தவறான வழியில் எதிலையாவது ஒன்று போய் நம்ம சம்பாதிக்கிற 200 ரூபாய்க்கு பதிலாக அவங்க 2000 சம்பாதிக்கலாம். அது சக்சஸ் இல்லை, அது வெற்றி அல்ல. குறைவான சம்பளம், சில விஷயங்கள் ஏமாற்றங்கள், சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நீங்கள் தேவனுக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுக்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 3வது விஷயம், இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகம் எதுக்கு முதலாவது இடம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நல்ல பேர் வாங்கணும். எப்படி வாங்கணும்? நல்ல பேர் வாங்கணும். காப்பி அடிச்சு எழுதியாவது டீச்சர் வா சூப்பராக எழுதியிருக்க, நீ நல்ல பிள்ளை நல்ல பையன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த உலகத்தில் என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சம்பாதிக்கிற காசு நான் சந்தோஷமா வாழணும், என் குடும்பம் சந்தோஷமா வாழணும்னு சம்பாதிக்கிறத காட்டிலும் நிறைய பேர் எதுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கணும். அல்லேலூயா. சொந்தக்காரருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஐயோ அவன் பணக்காரன் சொல்லணும். நீங்கள் நல்லா சில பேரை பிடிச்சி எப்போ நல்ல சோப்பு போட்டு ஏன் குளிக்கிற அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட, இல்லை நான் நல்லா இருக்கணும், பார்த்தவங்க பார்க்கும்போது கலராக தெரியணும், சுத்தமாக தெரியணும், மற்றவங்க கிட்ட பேர் வாங்கிறதுக்கு தான் இந்த உலகம் என்ன பண்ணுது, ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்களுடைய குணநலங்களை குறித்து இந்த உலகம் என்னைக்கும் கவனம் செலுத்துறதே கிடையாது. பணம் சம்பாரிச்சு பணக்காரன் பேர் வாங்கணும். அந்த பணத்தை எப்படி வேணா என் குணம் தப்பா இருக்கலாம், என் கேரக்டர் தப்பா இருக்கலாம், என் ரெப்புடேஷன் எப்படி இருக்கு, எனக்கு நல்ல பேர் இருக்கு அந்த ஊர்ல, அப்படிதான் இன்னைக்கு உலகம் ஓடிட்டு இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளாக நான் முதலாவது என்ன தேடணும், ஒரு நல்ல குணம். அதனால தேவனுடைய ராஜ்யம், அதுதான் தேவனுடைய நீதி. பொய் பேசாம, பிறரை ஏமாற்றாமல், கொலை செய்யாமல், களவு செய்யாமல், வேசித்தனம் செய்யாமல், துன்மார்க்கத்தனம் செய்யாமல், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யாம நல்ல குணநலங்களை வளர்த்துக்கணும். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட குணநலங்களை வளர்க்கும் பொழுது இந்த பூமியில உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கலாம். அல்லேலூயா. கெட்ட பேர் கிடைக்கலாம். பிள்ளைகளே சொல்லும், என்னப்பா சம்பாரிச்சிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்க பாரு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க, கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்காங்க, நீங்க ஆலம்புல்லா வேலைக்கு போறீங்க, என்ன சம்பாரிச்சிட்டீங்க, நீங்களாம் அங்க அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை தூரத்தில் இருக்கவங்களோ அவங்க எப்படி சம்பாரிச்சாங்க, தவறான முறையில் சம்பாரிச்சிருக்கலாம், ஏமாற்றி, அது நமக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்போ அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தை சொன்னா, ஐயோ எனக்கு நல்ல பேர் கொடுக்காம என் பிள்ளைங்க போயிடுச்சு, என் பிள்ளைங்க எனக்கு கெட்ட பேர் சொல்லுதே, நானும் அவர்களை மாதிரி சம்பாதிக்கணும். அது இல்லை. நீங்க என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு 200 ரூபாய் 300 ரூபான்னு உழைச்சு சம்பாதிச்சாலும் உங்க குணம் நல்லா இருக்கா, பொய் சொல்லாத குணம், கசப்பு இல்லாத, மற்றவர்கள் மேல் பொறாமை குணம் இல்லாம ஒரு குணம். கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். நல்லா டிஃபரன்ஷியேட் பாருங்க, அந்த வித்தியாசத்தை பாருங்க. உலகம் எதுக்கு வேல்யூ கொடுக்குது, முதல் இடம் எதுக்கு கொடுக்குது, 3வது விஷயம். அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பாராட்டு. இந்த உலகம் முதலாவது ஓடுற விஷயம் அதுக்கு தான். அல்லேலூயா. உலகத்துல எப்படியாவது நான் என்ன பண்ணணும், அப்ளாஸ் வாங்கணும், பாராட்டு வாங்கணும், ரொம்ப உயர்த்தி பேசணும், என்ன மேன்மையா பேசணும், கைதட்டி என்ன உயர்த்தணும். மற்றவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது யாராவது நம்ம கிட்ட பர்சனலா தனிப்பட்ட முறையில ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பிள்ளைக்கு உடம்பு நல்லா இருக்கா, இல்லை இப்படி இருக்கீங்களா அப்படி இருக்கீங்களான்னு பேசுறதை காட்டிலும் என்ன அதிகம் பேசுவாங்க, வீடு வாங்கிட்டேன், நிலம் வாங்கிட்டேன், என் பிள்ளைய அங்கே படிக்க வச்சுட்டேன், 5 பவுன்ல என்ன பண்ணிட்டேன், நகை பண்ணிட்டேன், கார் வாங்கிட்டேன். இதுதான் நீங்க 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா 9 நிமிஷம் இதை தான் பேசுவாங்க. எதுக்கு அவங்க அப்படி பேசுறாங்க? உலகத்துல நம்ம கிட்ட இருந்து என்ன, அப்படியேங்கப்பா சம்பாரிச்சிட்டிங்களா, அப்படியேங்கப்பா பிள்ளைய அங்க படிக்க வச்சிட்டிங்களா, பிள்ளைய 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டேன்ல, பிள்ளைய நான் இப்போ மகனை கல்யாணம் பண்ண இடம் இல்லை, பிள்ளைய கல்யாணம் பண்ண இடத்துல பெரிய வீடு வச்சிருக்காங்கல்ல, அவங்க பெரிய பெரிய தொழில் பண்றாங்கல்ல, அவங்க தேவையா நமக்கு? வாழ போறது ஓம்பில்ல, வாழ போறது ஓம்பையன்,
அவங்க வீடு இருக்குது, இல்லை அது தேவையில்லை. இப்போ நீ நானும் சந்திக்கிறோன்னா என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் கேளு. நல்லா இருக்கீங்களா, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா போகுதா, இப்படி பேசுறது ஒரு தன்மையான ஒரு பேச்சு. இதுக்கு தான் உலகம் என்ன பண்ணி கொண்டு இருக்கும், ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம தேவ பிள்ளைகளாக நாம் பேசும் பொழுது நாம் சொல்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையோடு பொருந்தி போகுதான்னு சொல்லணும். அல்லேலூயா. பொருந்தி போகுதான்னு பார்க்கணும், அதை தேடணும். முதல்ல நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது, நல்ல முறையில் கஷ்டப்பட்டு 5 வருஷம் 6 வருஷம் ரத்தம் சிந்தி நான் உழைச்சி அந்த காசில் போட்டு நான் வண்டி வாங்கியிருக்கேன். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருத்தம். அந்த பொருத்தம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இருக்குதா? அவங்களை ஏமாத்தி இவங்களை ஏமாத்தி நிலத்தை பிடுங்கி அதை பிடுங்கி வீடு கட்டுனேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் 5000 சதுரடிக்கு வீடு கட்டினேன் அப்படிங்கிறத காட்டிலும் 500 ஸ்கொயர் ஃபீட்ல சின்னதாக 2 ரூம் கட்டியிருக்கேன். ஆனால் அதுவும் தேவன் சொன்ன பிரகாரம். தேவன் எதெல்லாம் நடக்க சொன்னார், எதுக்கெல்லாம் கீழ்ப்படிய சொன்னார், என்னை எப்படி இருக்க சொன்னார். அல்லேலூயா. பொருத்தம். தேவன் சொன்ன வார்த்தையோடு பொருந்தி போகிற மாதிரி மற்றவங்ககிட்ட பேசணும். அல்லேலூயா. உலகம் பேசுறதை வச்சு உங்கள் வாழ்க்கையை ஒரு ஷிஃப்ட் போட்டுறாதீங்க. ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு டேர்ன் பண்ணிடாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு பாருங்கள் 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும். நம்ம பையனே அப்படி அந்த ஸ்கூலில் போய் சில பேர் அப்படி வந்துடுவாங்க. என் பையனை பாருன்னா கான்வென்ட்டில் நான் படிக்க வைக்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் என்ன இங்கே படிக்க வைக்கிறீங்கன்னு சொன்ன உடனே கடனை வாங்கி என் பிள்ளைங்க நான் கொண்டு போய் அங்கே படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறது, ஓடிடுறது. இல்லை, அப்படியெல்லாம் போகக்கூடாது. கர்த்தர் காத்திருன்னு சொல்றார். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற விதம், நல்லா உனக்கு படிப்பு கொடுத்திருக்கிறார், உன் குழந்தைக்கு தேவையானது. ஒரு வாடகை வீட்டில் உன்னை வச்சிருக்கிறாருன்னா அந்த வாடகையை நிம்மதியாக உன்னை கட்ட வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க குடும்பத்தில் சண்டை வந்துருச்சு. குடும்பத்தில் சண்டை வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்த உடனே அண்ணங்காரன் எங்கேயோ நிலம் வாங்கி வீடு கட்டிட்டோம். இப்போ தம்பிக்காரன் உனக்கு வீடு இல்லாதவன் சொன்ன உடனே வேகமாக வந்து உனக்கு கோவம் வந்து 45 லட்சம் அதுக்கு மேலே வட்டி கிட்டி எல்லாம் போட்டு அவன் வாங்குற சம்பளமே 20,000. ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியாராக இருக்கிறாப்புல, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், 20,000 சம்பளம் வாங்குற மனுஷன் போட்டு வீடெல்லாம் பிரம்மாண்டமாக எல்லாம் கட்டி பார்த்தா 25,000 ரூபா வந்து பேங்க்ல என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு. அவனோட போட்டி போட்டு எல்லாம் இருக்கிற பணம் கொஞ்சம் கையில் சேர்த்துருந்த பணத்தை எல்லாம் கட்டி வாங்குற 20,000 பிள்ளைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, இதை கட்டுறதா, 25,000 லோனை கட்டுறதா, எல்லாம் போட்டு இந்த 5,000 10,000 வெளியே கடன் வாங்கி அது ஒரு கடனாக போயிட்டு இருக்குது வெளியே. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த வீடு ஆசாசையாக கட்டின வீடு, அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு, கையில இருந்து ஒரு 5 லட்சம் பணம் போட்டு கட்டின வீட்டை விட்டுட்டு வெறுங்கையோடு வீட்டு விட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கு பொறுமையாக வெளியே வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்து 5 லட்சம் கையில் இருக்குது, இன்னும் 2-3 லட்சம் சேர்த்து ஒரு சின்ன இடம் முதல்ல வாங்கி அந்த இடத்துல கொஞ்சமாக முதல்ல ஒரு ரூம் கட்டி அதில் முதல்ல குடி போய் கொஞ்சம் நாள் எடுக்கும். கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு, காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், நீ பொறுமையாக காத்திரு. பாராட்டு மனுஷங்கிட்ட பெற வேண்டிய அவசியம் கிடையாது. தயவு செய்து தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள அந்த மன நிலைமை இருக்கக்கூடாது. குடும்பங்களுக்குள்ள நீங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த 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 இந்த இதை வளர்க்காதீங்க. பாராட்டு பெறணும், எப்படியாவது நீ ஜெயிக்கணும், எப்படியாவது நீ சம்பாதிக்கணும், எப்படியாவது நீ இப்படி இருக்கணும். பிள்ளை ஒரு 500 ரூபா ஏப்பா நியாயமா சம்பாரிச்சியா, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்பா, இல்லைம்மா கரெக்டாக சந்தோஷம். நீ அவன் பார் 5,000 சம்பாதிக்கிறான், அவன் பார் 3,000 சம்பாதிக்கிறான், அவன் அதை பண்ணுறான், அவன் நகையை பண்ணுறான், தேவையில்லை. இப்படி பிள்ளைகளை பாராட்டு பெற தள்ளி தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வீணா என்ன பண்ணுது போகுது. ஹல்லேலூயா. அடுத்தது 5வது காரியம், கடைசி காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய காதுகளுக்கு எப்பவுமே பரலோக சத்தம் தான் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு தேடணும். ஒரு 50 பேர் உங்களை சுத்தி நின்று பெருமை பேசுறத காட்டிலும் பரலோகத்திலிருந்து அன்னைக்கு பிதா சொன்னாரு, இயேசுவை பார்த்து என்ன சொன்னார், இவர் ஏன் நேசகுமாரன். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு கிருபை உண்டு. என் பிள்ளை என் நேசகுமாரன். என் முதலாவது அந்த பிள்ளை தேவனுடைய ராஜ்யத்தை தேடுது, நீதியை தேடுது, பரிசுத்தத்தை தேடுது. மாதிரி என் பிள்ளை இந்த உலகத்துல நல்ல குணநலனை தேடுது, என் வார்த்தையின் பிரகாரம் எது பொருந்தி போகுதோ அதை தேடுது அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தத்திற்கு சந்தோஷப்படுகிற பிள்ளைகளா நம்ம மாறணும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி 50 பேர் உட்காந்து, இன்னைக்கு உலகம் ஆசைப்படுற விஷயம் அதுதான்.
ஒரு கல்யாணம் திருமண இடம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு ஸ்கூல் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆசைப்படுற விஷயம் என்ன, நடுவில் ஒரு சேரை போட்டு 10 பேரை சுற்றி உட்கார வச்சுப்பாங்க. எதுக்கு? என் சேலை எப்படி இருக்குது, 10 பேர் சொல்லணும். ஓ இந்த ஜரிகை நல்லா இருக்கு, ஓ இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு, ஓ இது நல்லா இருக்கு, இந்த கடையில் வாங்கினியா இப்படி நல்லா இருக்கு. அப்படி ஒரு காரை கொண்டு போய் நிறுத்துறோன்னா சுற்றி ஒரு 10 பேர் நின்றுக்கணும். ஓ உன் கார், யாருக்கிட்டே இல்லாத ஒரு கார், வித்தியாசமான ஒரு கார், 10 பேரும் ஒரு கண்ணாடி நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. நம்ம உலகம் அப்படி நம்மளை வளர்த்து விட்டுருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சூழ்ந்து நீங்க வச்சிருக்கிற ஒரு பொருளை பாராட்டி பேசணும். இல்லை, நம்மளுடைய நோக்கமெல்லாம் நம்ம கட்டுற சீலை நல்லா இல்லாமல் இருக்கலாம், விலை குறைவான சேலையாக இருக்கலாம், விட்டுருங்க. ஒரு சாதாரண வண்டி ஓட்டிட்டு போகலாம், விட்டுருங்க. ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கலாம், விட்டுருங்க. ஒரு டெய்லியும் ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் சிம்பிளான ஒரு சம்பளம், விட்டுருங்க. நம்மளை பாஸ்டர் எந்த கல்யாணத்துக்கு போனாலும், சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் என்னை யாரும் பெருமையாக பேசுறது இல்லை, என்னை சுற்றி பெருமை பேசுறது இல்லை அப்படின்னு நினைக்கிற கவலையை விட்டுட்டு, முழங்கால் படியிட்டா என் கர்த்தர் என்னை பார்த்து, இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரி, இது என் பிரியமான பிள்ளை. தாவீதுக்கு சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய காதுகள் கேட்க துடிக்கணும். உலகம் பேசுறதை விடுங்க. அவங்க உங்ககிட்ட உட்காந்துருக்கும் போது இங்கே ஒரு வார்த்தை பேசுவாங்க, அந்த பக்கம் போனோன்னா வேற ஒரு வார்த்தை பேசுவாங்க. இந்த காதில் நல்லவன்பாங்க, இந்த காதில் வந்து கெட்டவன்பாங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு உட்காரும் போது, அப்பா சேலை நல்லா இருக்கு, 10,000 ரூபாயா 15,000 ரூபாயாம்மா. நீங்கள் எந்திரிச்சு அந்த பக்கம் போனோன்னே, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையா, இவ்வளோ விலை உயர்ந்து பெருமை காட்டுறதுக்கு வந்துட்டாங்க. சைனை போட்டு பெருமை காட்டுறதுக்கு வந்துட்டாங்க. வீடு கட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக சாப்பாடு, இது பெருமை காட்ட வந்துட்டாங்க. இதுதான் பேசும். அதனால அதுக்கு கவனம் கொடுக்காம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடலாமா அந்த நாள்?